என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலையில் உங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இப்போ நமக்கு உயிரான மேலான முத்தமிழின் ஞானமான நம்மளுடைய முருகப்பெருமானை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய முருகருடைய கந்த சஷ்டியை பற்றியும் உங்களுக்கு தெரியும். அதிலேருந்து உங்களுக்கு ஒரு 4 வரிகள் என்னுடைய வாழ்க்கையில் முருகர் எல்லா சூழ்நிலையும் நின்று இந்த கந்த சஷ்டியில் வரக்கூடிய எல்லாவும் நமக்கு நன்மை செய்கிற வரிகள் தான். கனவிலும் காப்பான் கந்தன் என்பது உறுதியான சத்தியமான ஒரு வார்த்தை. இது எங்கே இல்லை, எல்லா சூழ்நிலையும் காக்கக்கூடிய கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமான். நிச்சயமாக அவனுடைய திருவடிகளை நம்ம வணங்கணுன்னா ஒரு நாள் கைவிடாத கருணை உள்ளம் கொண்டவன் நம்மளுடைய முருகப்பெருமான். அவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது எல்லாருமே கூட இருப்பாங்க. இருந்தாலும் கஷ்டத்தில் கூட இருப்பது நம்மளுடைய கடவுள் தான். நம்ம எந்த கடவுளை உண்மையாக நேசிக்கிறோமோ அந்த கடவுள் மட்டும்தான் நம்ம உண்மையாக நேசிப்பாங்க. மற்றது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாயையான விஷயங்கள். நான் கந்த சஷ்டியில் 4 வரிகள் சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட, பில்லி சூனியும் பெரும்பகையகல, வல்ல போதம் வளாஸ்திக பேய்கள். எல்லாருடைய வல்வினைகளும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் காக்கக்கூடிய கந்தபெருமான். அந்த கந்த சஷ்டியுடைய அந்த 4 வரிகள் காக்கக்கூடியதும் வழிகாட்டக்கூடியதும் நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நுண்ணறிவு இதில் அடக்கம். நிச்சயமாக நம்பிக்கையோட கந்த சஷ்டி படிங்க. கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு துணை செய்வார்.